Hello friends, welcome to homemade cooking recipe. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டு பூசணிக்காய் சாம்பார். அதுக்கு நான் இந்த பூசணிக்காய் எடுத்துக்கிறேன். பூசணிக்காயை இப்படி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். ஃப்ளேவர் காண்டி ஒரே ஒரு சில்லி, ஒரு 4 பூண்டு, கொஞ்சமா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கொஞ்சமா புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த ரெசிபி நம்ம இன்னைக்கு கோகோனட் ஆயில்ல தான் பண்ண போறோம். கோகோனட் ஆயில் எடுத்து வச்சிருக்கிறேன். 2 ஸ்பூன் சாம்பார் பவுடரும் எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர்ல ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் நல்லா வெடிச்சு வந்துடுச்சு. பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். பூசணிக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. பூசணிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பருப்பு இதுல ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். பருப்பு நம்ம ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டைம்லாம் ஆகாது. 3 விசில்ல நல்லா வெந்து வந்துடும். இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம். குக்கரை மூடி போட்டாச்சு. இப்போ ஒரு 3 விசில் அடிக்கட்டும், அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பாருங்க, நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு எல்லாமே நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை சூடான சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதே போன்ற ஹோம்மேட் குக்கிங் ரெசிபீஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இதே மாதிரி ஹோம்மேட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய்.